நமஸ்காரம். சிமா டூஸ்லேருந்து அஸ்வினி. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது ராமர் சீதை இங்கே வனவாசத்தில் இருக்கும் பொழுது அவங்க குளித்து நீராடின இடம். ராமர் உட்கார்ந்துருந்த அந்த கல், அது அப்படியே ஒரு சிம்மாசனம் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஹைட்டுக்கு அவர் உட்கார்ந்து அவர் திருப்பாதங்கள் அங்கே கீழே வச்ச இடம், அம்பாள் குளித்த இடம். இதெல்லாம் அவங்க துணி காய போட்டது, அவங்க சாப்பிட்டு இருந்தது, அந்த மாதிரி அவங்க பல்லாங்குழி ஆடினது. ஸோ வனவாசத்தில் இருக்கும்போது அவங்களுக்கான நேரங்கள் கழிக்கணும் இல்லையா, அதனால் அந்த மாதிரிலாம் அவங்க இந்த நேரம் கோதாவரி நதிக்கரை ஓரமாக கொஞ்ச நாள் இங்கே இருந்தாங்க. பர்ணசாலான்னு இன்னொன்று இருக்குது, கோவில் கிட்டக்க நம்ம ஒரு வீடு, ஒரு சின்ன குடியில் பார்க்கலாம். அந்த குடியில் அதெல்லாம் அவங்க இருந்தாங்க. உள்ளே அங்கே ஃபோட்டோஸ் அலௌட் இல்லை. ஸோ உங்களுக்கு இங்கே இருக்கிறது மட்டும் நான் காமிக்கிறேன். ஸோ அவங்கெல்லாம் வாழ்ந்து அவங்கெல்லாம் நடந்த இடங்கள் அப்படின்னும் பொழுது ஒரு இது இருக்குது, அதுக்கு ஒரு வேல்யூஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ண வேண்டாம். இந்த இடத்துலலாம் அவங்க சுற்றினாங்களா அப்படின்னும் பொழுது நம்ம ஒரு ஆச்சரியக்குரிய ஒரு விஷயம்தான். இதுக்கு நேராக இன்னும் இதுக்கு பின்னாடி நேராக பார்த்தோன்னா அங்கே தான் அந்த சூர்பனகைக்கு அந்த மூக்கு அறுத்து அந்த மூக்கு விழுந்த இடம்னு சொல்லுவாங்க. அந்த கரெக்டாக அந்த பில்லருக்கு பின்னாடி.